துடிக்குது மனசு. சரி, உங்க கூட வர பிடிக்கலன்னா அவங்க பெற்றோர்கள் வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? அவங்க யாருமே வரல. இல்ல அவங்க வரல, பட் அங்க நீங்க சஜஸ்ட் பண்ணலையா அங்க போலான்ட்டு? இல்ல அவங்களும் கேட்கல, அதை பத்தி நானும் சொல்லல அங்க போலான்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க அண்ணன் வந்தார்ல, அவரு அப்புறம் பேசிட்டு நான் இட்டுன்னு போறேன் சார் ஏன் இல்லப்பா ஜாமீன் யாருன்னா ஒருத்தர் கொடுக்கணும். சரி அவரு ஜாமீன் இது பண்ணி நாளைக்கு காலையில விசாரணைக்கு இங்க வரணும் அப்படின்னு. சரி வரேன். சரி அன்னைக்கு நைட்டு இட்டுன்னு போயிட்டு அப்படி இருந்து அப்புறம் பசங்களோட கூட சேர்த்து வீட்டுல படுக்க வச்சுன்னு இருந்தோம். என்ன பண்ணிச்சு, மறுநாள் காலையில ஸ்டேஷனுக்கு போறதுக்காக வந்தோம். வந்து என்ன பண்ணிச்சு, உள்ள போயிட்டு இன்ஸ்பெக்டர்ல வெளியே போயிட்டு இருந்தாரு. அப்புறம் எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டு நாங்க வச்சிரோம், அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருந்துச்சு, ஏன்னா இல்லை ஏதாவது கேஸ் ஆயிட போகுது அப்படின்றதுக்காக என்ன பிள்ளைங்க கூட நாங்க இட்டுன்னு போறோம். கம்ப்ளைண்ட் எல்லாம் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க? வித்ட்ரா பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணல, சும்மா அவங்க கிட்ட வாயில சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருந்துச்சு, சரி நாங்க எங்க கூட இருக்கிறானது இப்போ நாங்க வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்துட்டேன். இட்டுன்னு வெளியே வந்த உடனே அண்ணாட்டு சொல்லிட்டு நான் மாங்காட்டுக்கு போயிட்டு வரணும், அவங்க வீடு மாங்காட்டுல தாங்க, அந்த மாங்காடு வீட்டுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வரும்போது 2 பேக் எடுத்துன்னு வந்துச்சுல, எடுத்துன்னு போச்சு வீட்டுல இருந்து. அதுல ஒரு பேக் தான் எடுத்துன்னு வந்துச்சு ஸ்டேஷனுக்கு, ஒரு துணி பேக் எடுத்துன்னு வரல. அம்மா புதுசா ஒரு செல்போன், அது ஒரு 10,000 ரூபா கிட்ட இருக்கும் அந்த செல்போன், அது கையில வச்சிருந்தாங்க. அந்த செல்போன் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது, அது கையில. இந்த செல்போன் யாருன்னா என் ஃப்ரெண்டு இது. சரி இப்போ மறுநாள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வெளியே வரும்போது நான் மாங்காட்டுக்கு போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு. ஏன் தனியா போகக்கூடாது, இல்லை ஒரு குழந்தையாவது இட்டுன்னு போனா, என் பெரிய பொண்ணு இட்டு குழந்தை கூடாது போவேன், என் கூட யாரும் வரக்கூடாது, யாரும் டென்ஷன் என்னை ஃபாலோ பண்ணவும் கூடாது. சரின்ட்டு அப்புறம் எங்க அண்ணன் சொன்னாரு, சரி விடு, அது ஏதோ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு இது பண்ணுது, சரி விடு சரி கட்டுட்டோம், இல்லை இந்த செல்போன்லாம் கொடுத்துட்டு வரணும், என் துணியெல்லாம் அங்கே இட்டுன்னு வரணும். சரி அப்போ திருநெல்வேலியில வச்ச ஒரு மூட்டை பகிரங்கமா அவங்க ஒத்துக்கிட்டாங்களே, சொல்லாம சொல்லிட்டாங்க, நான் அவர் வீட்டுல தான் இருந்தேன்றத அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? அதுக்கப்புறம் சரி ஒத்துக்கினாங்களே, இதுக்கப்புறம் இதை போய் நம்ம பெருசு ஒன்றும் பண்ணக்கூடாது, சரி 2 பசங்க இருக்குது, பசங்களுக்காக வாழ்ந்தாவணும், இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணா இப்ப சர்ச்சை அது இதுனா ரொம்ப அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்டா அவங்கள ஒண்ணுமே பண்ணல, இட்டுன்னு வந்து வீட்டுல வச்சுட்டு நீங்க கூட இருங்கம்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்க கிட்ட சொல்லிட்டு நான் பேசுறது இல்லை அப்படி இப்படிதான். அன்னைக்கு போனாங்களே, போயிட்டு வரும்போது அந்த செல்போனை கொடுத்துட்டு வேற ஒரு செல்போன் கொடுத்துக்கிறாங்க, அதை காமிக்கல, ஆனா அந்த துணி மூட்டையை எடுத்துன்னு வந்தாங்க. மிச்சம் அந்த பட்டு போட துணி கிணிலாம் எடுத்துன்னு வந்து வீட்டுல வச்சுக்கிறாங்க. நான் அப்ப வந்தப்போ கூட நான் ஒன்னும் கவனிக்கல, ஒன்னும் இல்லை. ஆனா 2 வாட்டி போன் பண்ணேன், எங்க இருக்கிற என்ன ஏதுன்னு. சும்மா போன் பண்ணாதான் நான் வந்தேன். அந்த பைக் சத்தம் எனக்கு கேக்குது, யாரு கூட பைக்ல போற மாதிரி பைக் சத்தம் கேக்குது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து மாங்காட்டுக்கு போனோம்னா பல்லாவரத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், இல்ல 1 hour மிஞ்சி போனா கூட. என்ன எது 1 மணிக்கு ஏறிந்து 3 மணிக்கு தான் போயிருக்கு அவங்க வீட்டுக்கு. நான் அவங்க ஒய்ஃபு கிட்ட போன்ல பேசினேன், இந்த மாதிரி வர அன்னைக்கு வந்துச்சா என்ன பாருங்க, இல்ல இன்னும் வரல 1 மணிக்கு ஏற்றி விட்டா. அவருடைய வைஃப் வீட்ல தான் இருக்காங்களா? அவங்க சும்மா பாக்குறேன்னு சொல்லிட்டு இங்க நடுவுல எங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் எல்லாம் தெரியுமா? எதுவுமே தெரியாது அந்த லேடிக்கு? அவங்களுக்கு தெரியலன்றாங்க. அப்புறம் என்னன்னா 3 மணிக்கு தான் வந்துச்சு அப்படின்னாங்க. சரி வந்து பேசி திருப்பி அவங்க 4 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, பேசிட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம். அனுப்பிச்சிட்டு எனக்கு போன் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்துட்டாங்க. நைட்டு 8 மணிக்கு தான் திரும்பி இங்க வந்தாங்க. வரும்போது அந்த துணிக்கு நீலாம் எடுத்துக்கின்னு வந்தாங்க. வந்து செல்போன்லாம் இல்லை, கொடுத்துட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒரு போன் ஒன்று எடுத்துன்னு வந்து பீரோ அடியில் வச்சுட்டு இவங்க அதை வச்சு பேசின்னு இருக்குது. அப்போ நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், நைட்டு 11 மணி இருக்கும், ஒரு மாதிரி மினிக்கு இந்த மெசேஜ் வந்து எடுத்தோன்னு அந்த வெளிச்சத்துல பார்த்தா கிச்சன் உள்ள ஒரு பேக்ல மாட்டி வச்சு போயிட்டு பார்த்து அந்த போனை எடுத்து பார்த்தா போன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போனை தான் ரிப்பேர் கொடுத்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லி. சரி நான் அந்த போனை வெளியே எடுத்துன்னு வந்து ஆன் பண்ணி பார்த்தா அவனோட நம்பர் 2 நம்பர் கால் போன் பண்ணிக்கிறாங்க அந்த இதுல. அதுக்கு கீழே பார்த்தா இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தா வெக்கலினுடைய பேர் 2 வெக்கல். என்ன பண்ண இவரை பாரு அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் எல்லாமே அந்த இதுல இருக்கு. சரி 10 நாள் பொறுத்து சம்பவம் வந்து 10 நாள் பொறுத்து நான் போனை எடுக்கிறேன், அந்த போன்ல அவன் நம்பர் இருக்கு. வெக்கல் நான் சொல்றாரு, வீட்டுல இருந்து நேரா வந்து என்கிட்ட தனியா தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பல்லாவரத்தை சுத்தி பாக்கணும்னாலுமே தெரியாது அவங்களுக்கு. ஒரு சந்தில விட்டா ஒரு சந்து வர தெரியாது. அந்த மாதிரி என் ஒய்ஃப் அப்படி இருக்கிறவங்க
எக்மோர் ஸ்டேஷனுக்கு இவரை நேரா தேடின்னு போனாங்களாம். வைக்கல. தேடிட்டு போயிட்டு சொன்னாங்களாம், எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடணும், எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உதவி செய்யணும் வைக்கல்கிட்ட சொல்லிக்கிறாங்க. வைக்கல்கிட்ட சொல்லி இருக்கும் போது வைக்கல் நான் சொன்னாராம், சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிக்காரு, என்னம்மா அப்படின்னு காலில் நல்லா முட்டிலெல்லாம் அடிச்சு ஒரே இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ விழுந்து அடிபட்டு இருக்குது. ஓடும் போது ஓடிக்கிட்டு எங்கேயோ விழுந்து அடிபட்டு இருக்குது. அதை வந்து நான் தான் அடிச்சேன் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிக்கேன். அவர் என்ன பண்ணிக்காரு, நான் அடிச்ச மாதிரி நேரா கேஎம்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் வாங்கல, ஒரு சீட்டு ஒன்று அங்கே இது பண்ணி இந்த மாதிரி அட்மிட் ஆன மாதிரி சீட்டை வாங்கி என்ட்ரி பண்ணிட்டு இவர் ஆலைட்டுன்னு வந்துட்டுக்கிறாரு. இட்டுன்னு வந்துட்டு நான் இங்க 2 நாள் காணணும்னு மறுநாள் போயிட்டு ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்தேன். சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க உங்க ஒய்ஃப் இருக்கிறது வந்து அந்த இவருக்கு தான் தெரியும், வைக்கலுக்கு தான் தெரியும். விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களா? அனுப்பல, இது வரைக்கும் அனுப்பல. நானும் வைக்கல ஸ்ட்ரைட்டா போய் கோர்ட்ல பார்த்தேன், பேசினேன், அவருக்கு ஆபீஸ்ல போய் பேசினேன். இல்லப்பா அவங்க விவாகரத்துக்கு ஆகுறாங்கப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க உங்களோட சேர்ந்து வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவங்களுக்கு முன்னாடி இருந்த குணம் எல்லாம் பார்த்தாங்கன்னா வாழ்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம். ஒரு ப்ரேயர் பண்ணும்போது கூட ஜெபம் பண்ணுவாங்க, நாங்க குடும்பத்தை விட்டு தனித்தனியா யாருமே சாகக்கூடாது, நாங்க ஒன்னாதான் சாகணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் உண்டு அவங்களுக்கு. 4 மாசமா ஆனா இப்ப பிரிஞ்சிருக்காங்க இல்லையா? இந்த 4 மாசமா தான் பிரிவு. உங்க டாக்டர்ஸ் உங்க பசங்களோட பேச்சுவார்த்தை இருக்கா? பசங்களோட பேச்சுவார்த்தை இருந்துச்சு, இப்ப போன வாரத்துல இருந்து அது கூட கிடையாது. சரி, மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? 2 பொம்பளை பசங்களுக்கு ஒரு அம்மா வேணும், அதுக்காக தான் நான் பாக்குறேன். அந்த பசங்க என் சின்ன பொண்ணு வந்து அம்மான்னு ரொம்ப ஏங்குது, அது நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டப்படுது. படிப்புங்க வீணா போயிடும். என்ன படிச்சிட்டு இருக்காங்க பசங்க? ஒரு பொண்ணு 10th எக்ஸாம் எழுதிருக்குது இந்த வருஷம் தான், ஒண்ணு வந்து 8th. அதனால அந்த பசங்க ஃபியூச்சர் பின்னால இதுவாயிடக்கூடாது அப்படின்ட்டு வழியில ஏதோ பேசினாங்களாம், இந்த பாரு அம்மா இந்த மாதிரி போயிட்டாங்க, இந்த பிள்ளைங்க எப்படி வாழ போகுது, அதை கேட்டுன்னு வந்து அந்த மாதிரி முயற்சி பண்ணிச்சு தற்கொலைக்கு. யாரு? என் பெரிய பொண்ணு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது சில இது இருக்காது. அதனால சரி அம்மா கூட இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது அந்த ஒரு இதுக்காக தான் நாங்க முயற்சி. நீங்க உங்க மனைவிய சந்திக்கிறதுக்கு வேற என்னென்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? நான் தனிப்பட்ட முறையில அந்த அவங்க பண்ற போன் பண்ணுவாங்க பப்ளிக் இதுல இருந்து, அந்த போன்ல வந்து உடனே திருப்பி அந்த போன் பண்ணி எந்த ஏரியா எந்த அட்ரஸ் எல்லாம் தேடி அங்க போயிட்டு இப்ப அந்த ஏரியால அந்த தெருவுல பார்த்தோமா இருக்க மாட்டாங்க. அது மாதிரி பலமுறை நான் தேடி இருக்கிறேன். அவங்க வேற யார்கிட்டயாவது இது வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணிருக்காங்களா அவங்களுடைய மாமனார் வீட்டு சைடு? இல்ல, யாருமே கிடையாது. யார்கிட்டயுமே எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, இனிமேல் அவளுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அவ எங்க வீட்டு பொண்ணே கிடையாது, இந்த மாதிரி எப்போ எங்க குடும்பத்தை அசிங்கம் பண்ணாலும் அதோட அவளுக்கு எந்த தொடர்புங்க, உனக்கும் பசங்களுக்கு எதுனா ஒண்ணுன்னா என்கிட்ட நாங்க சரி. சரி, நீங்க உங்க மனைவிக்கு அப்பீல் பண்றதுன்னா அந்த கேமராவை பார்த்து நீங்க சொல்லுங்க. எவ்வளவு தப்பு செய்யாதவங்க கிடையாது, எவ்வளவு தப்பு நடக்குது, எவ்வளவு இது பண்றது. 2 பசங்களுக்காக திருந்தி வந்து வாழ்ந்தாங்கன்னா ஒண்ணு, தப்பு செய்யலான்னு சொல்றாங்க, சரி பரவாயில்ல, தப்பு செய்யலன்னா கூட அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதாவது அங்க வந்து அசிங்கமா இருக்குது அப்படி இப்படின்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே அசிங்கமே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, யாரும் சொல்ல போறதும் கிடையாது தப்பா. எல்லாமே இப்ப என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்களுக்காக வந்து வாழணும், ஏதோ சில பிரச்சனைனால போயிருக்கலாம், அதெல்லாம் இப்போ வந்து வாழ்ந்துட்டா எல்லாம் மூடி மறைஞ்சிரும். எவ்வளவு பேர் எத்தனையோ வருஷ காலமா 4 வருஷம் 5 வருஷம் போயிட்டு தலைமுறைவா இருந்துட்டு வந்து வாழலையா, அதனால அந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக வந்து வாழலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்க வந்து பேசின சிவகாமிக்கும் ஜோசப்க்கும் சம்பந்தப்பட்டவங்க ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்போட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.